பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3, இறை வார்த்தை 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரிடம் இருந்து அமைதியையும், அவரிடம் இருந்து நம்பிக்கையையும், அவரிடம் இருந்து பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்களுடைய மனது விருப்பத்தை அவர் இந்த நாளில் நிறைவேற்றும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு நற்கருணை நாதரை சந்தித்து அவரிடம் பேச பழகுங்கள், அவரோடு உறவாடுங்கள், அவரிடம் கேளுங்கள், அவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை முதன்மைப்படுத்துங்கள், அவரை முன்னிலைப்படுத்தி வாழுங்கள். எதை செய்தாலும் அவருடைய பெயரில் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியங்கள் நடந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாக செயலாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஒரு வாரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாட போகின்றோம். இந்த 2025 வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்த வருடத்திற்குள் நாம் கடந்து செல்வோமாம்? அடுத்த வருடத்தில் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்போமாம்? அடுத்த வருடத்திலே இயேசுனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயாரிக்கும்படியாக அழைப்பு விடுவிக்கின்றார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காதபடி வேலை வேலை என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த ஒரு வாரமும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். ஆண்டவரிடம் பேசுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். பணி செய்யக்கூடிய இடத்திலே ஜெபியுங்கள், நடக்கக்கூடிய இடத்திலே ஜெபியுங்கள், பயணம் செய்யக்கூடிய இடத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட கடந்து வருவதை நீங்களும் உணர முடியும், மற்றவர்களும் உங்களை பார்ப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தான் கடவுளுடைய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, யோவான் நற்செய்தி 3:16 தன் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். தந்தை கடவுளுக்கு தெரியும், நான் என்னுடைய மகனை இந்த மக்களுடைய மீட்பிற்காக கொடுக்க போகின்றேன். எனக்கு இனி பழி செலுத்த வேண்டிய தேவையில்லை. இந்த மனிதனுடைய பழியை நான் விரும்பவில்லை, நான் இரக்கத்தை விரும்புகின்றேன். என் மகனுடைய பழி மட்டும் போதும் என்று சொல்லி தன் ஒரே பேரான மகனை ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக அவருக்கு ஒரு பாதுகாப்பாக புனித சூசையப்பரை கொடுத்து இந்த உலகத்திலே அவர் பிறந்து வந்தார். எனவே தான் இந்த உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் 25 அன்று இயேசுவினுடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுகின்றது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய செயல்களுக்கும் நடத்தைகளுக்கும் அப்பாற்பட்டவர். நாம் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கின்றோம், அவர் விண்ணகத்தில் இருந்து உயிருள்ள தெய்வமாக, உயிருள்ள உணவாக அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். எனவே தான் தந்தையினுடைய அன்பு வெளிப்படுகின்றது. தந்தை கடவுளுடைய அன்பை அவருடைய பிறப்பின் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் 1 யோவான் 4
9வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் தன் ஒரே மகனை உலகத்திற்கு அனுப்பி நமக்குள் அன்பை வெளிப்படுத்தினார். நமக்குள் அந்த நற்கருணை நாதர் கடந்து வரும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகின்றது. நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும் பொழுது அந்த அன்பு வெளிப்படுகின்றது. இயேசுவினுடைய இந்த பிறப்பும் நமக்கு ஒரு அன்பின் செய்தியாக இருக்கின்றது. அவர் யாரையும் கொலை செய்வதற்கோ கண்டிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ வரவில்லை. இரக்கத்தின் தெய்வம் எல்லோர் மீது மனம் இறங்கி எல்லா மக்களையும் ஒன்றாக சேர்த்து அவருடைய ஆத்மாவை பாதுகாத்து தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே மானிட மகனாக வந்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாரையும் உமது கரத்தில் நான் திரும்ப கொடுத்து விட்டேன் என்றும் அவர் தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார். அதே போல் சிலுவையில் தொங்கிக் கொண்டு தன்னுடைய கடைசி மூச்சை விடும் பொழுதும் எல்லாம் முடிந்தது என்றும் அந்த கடைசி வார்த்தையை சொல்லிக்கொண்டு தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஆத்துமாவை தந்தை கடவுளிடம் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களை, எதற்கு தெரியுமா? நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும், நாம் அழியாமல் இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நமக்காக அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ரோமேயர் 5:8 வாசித்து பாருங்கள். நாம் பாவியாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக பாவமானார். நாம் சாபமாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக சாபமாகி தன்னுடைய அன்பை தந்தை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக வெளிப்படுத்தினார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தந்தை கடவுளை போல் நம்மை அன்பு செய்ய இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே அன்பின் பிரதிபலிப்பு தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாரையும் வேதனைப்படுத்தியது கிடையாது, யாரையும் காயப்படுத்தியது கிடையாது, யாரையும் அவமானப்படுத்தியது கிடையாது, யாரையும் அவர் கஷ்டப்படுத்தியது கிடையாது. தனிமையில் போனார், ஜெபித்தார், தனிமையில் வாழ்ந்தார், கிடைத்த உணவுகளை உண்டு கொண்டார், தன்னுடைய சீடர்களை அழைத்தார், அவர்களோடு பேசினார் மனமிட்டு, அவர்களையும் தயாரித்தார். அவர்களும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் தயாரிப்போம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தோடு இணைந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை தயாரித்து கடவுளுடைய அன்பு நம்மில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தீத்து 3வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நமக்கு இரட்சகரும் மீட்பருமாக இருக்கக்கூடிய கடவுள் நன்மையும் அன்பும் வெளிப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நமக்கு இரட்சகராக இருக்கின்றார், நமக்கு மீட்பராக இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய மகனை வெளிப்படுத்தி அவர் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் நாம் கடவுளை செல்லமாயிருந்தாலும் அவர் நம்மை அன்று நம் மகனை தகன பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதுவே அன்பின் வெளிப்பாடு. அவருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மிடம் வந்து சொல்லவில்லை என்னுடைய மகனை அனுப்ப போகிறேன் என்றும். அதற்காக இறைவாக்கினர்களை உருவாக்கி அந்த இறைவாக்கினர் வழியாக அவர் பேசி அவர்கள் வழியாகவே அந்த இறை வார்த்தைகள் நிறைவேற அவர் சித்தமானார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ மக்கள் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆதி காலத்தில் இருந்தே தங்களை தயாரித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார், நமக்கு பக்க பலனாய் இருக்கின்றார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். எனவே சில மணி துளிகள் நற்கருணை நாதரை நமது மனம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த பாலன் இயேசுவை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர நாம் அவரிடமே கேட்போம். அவர் உண்மையிலே நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் கடந்து வருவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவிலே உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக
உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே உமது அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டும் உமது ஒரே பேரான மகனை எங்களுக்காக இரட்சகராக, அமைதியை ஏற்படுத்தும் அமைதியின் அரசராக, ஆண்டவரே நிவாரண பலியாக அவரையே எங்களுக்காக கொடுத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே எங்களுடைய பாவங்களை மீட்கும் பொருட்டும் உமது மகனை எங்களுக்கு கொடுத்தும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் நன்மைகளை மட்டுமே உமது பிள்ளைகளுக்கு செய்கின்றீர். நீர் எங்களுக்கு இரட்சகராக இருக்கின்றீர், எங்களுக்கு மீட்பராக இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தவே பலப்படுத்தி, எங்களுடைய நடுவிலே நீர் நடக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சுமைகளை எல்லாம் எடுத்து மாற்றிடுவீராக. மத்தேயு 11:28 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும். ஆம் தகப்பனே, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரவும் சோர்வில் இருந்து விடுதலை கொடுக்கவும் என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த மன பக்குவத்தையும் தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். இந்த அருமையான நேரத்திலே பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவருடைய பிறப்பிலே அன்பு வெளிப்பட போகிறது என்பதை நீர் வெளிப்படுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.